வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு. நாட்டின் அபிவிருத்தி முழுமையான மற்றும் நியாயமான முறையில் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்பதே தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடி முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல ரத்நாயவுக்கு சொந்தமான வீட்டில் நேற்று சோதனை. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் ஊழல் தொடர்பான பட்டியல்கள் தொடர்ந்து வெளியிடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிக்கப்பட மாட்டாது எனவும், அதே நேரத்தில் உரிய கால அவகாசத்தை மீறி பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு இதுவரை 54 அரசியல் கட்சிகள் மற்றும் 84 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டளை சட்டத்தின்படி வேட்புமனு தாக்கல் காலம் தொடங்குவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும். அதற்கமைவாக மார்ச் 3ஆம் தேதி வேட்புமனு அறிவிப்புகள் வெளியிடப்படும். அதே நேரம் 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நியமித்த பிரதிநிதிகளுக்கான நியமன கடிதங்களை மார்ச் 14ஆம் தேதி காலை 8:30க்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் சுயேட்சை குழுவின் தலைவர் வைப்பு தொகை செலுத்தும் போது அந்த குழுவின் வேட்பாளர்களில் ஒருவரை அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக நியமிக்கலாம் என்றும், மார்ச் 13ஆம் தேதி விடுமுறை தினமாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் திறந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அபிவிருத்தி முழுமையான மற்றும் நியாயமான முறையில் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்பதே தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் அதிகாரிகளோடு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். இந்த சந்திப்பில் நாட்டு மக்களின் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார பாதுகாப்பிற்காக அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் முனைப்புகள் விவாதிக்கப்பட்டன. மேலும் பொருளாதார ரீதியாக வலுவூட்டல் தேவைப்படும் சமூகங்களுக்கு கடன் வழங்குதல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இதற்காக சமுர்த்தி நிதியிலிருந்து 55 பில்லியன் ரூபாய் ஒதுக்கம் முன்மொழியப்பட்டது. தேசிய முன்னுரிமைகள் மற்றும் தேவைகளை அடையாளம் கண்டுபிடிப்பதோடு சர்வதேச தரங்களை கருத்தில் கொண்டு பெண்கள், குழந்தைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான சட்ட நிறுவன வசதிகளை மேம்படுத்தல் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடுவதற்காக முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல ரத்நாயவுக்கு சொந்தமான வீட்டில் நேற்று சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவிக்கையில் மாத்தறை மொரவக பகுதியில் உள்ள வீட்டை பரிசோதிக்க தம்மிடம் அனுமதி கோரப்பட்டதாகவும் அதற்கு தாம் அனுமதி வழங்கியதாகவும் தெரிவித்தார். மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அறிக்கையின் அடிப்படையில் மாத்தறை நீதவான் நீதிமன்றம் தேசபந்து தென்னக்கோனை கண்டவுடன் கைது செய்யுமாறு பகிரங்க பிடியாணையை நேற்று பிறப்பித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பெலன பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு தொடர்பாக தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்யுமாறு கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தனது கைது நடவடிக்கையை சவாலாக மாற்றி நீதி பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ள நிலையில் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ் வலிவடக்கு பிரதேசத்தில் கட்டப்பட்ட தையிட்டி விகாரை தொடர்பாக நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக புத்து சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் சனவி தெரிவித்தார். அவர் பாராளுமன்றத்தின் புத்து சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டத்தில் உரையாற்றிய போது இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இனங்களுக்கிடையே அமைதியை உறுதிப்படுத்த அரசாங்கம் உரிய தலையீட்டை மேற்கொள்கின்றது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள இடத்திற்கு விஜயம் செய்து நிலைமையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளேன். இந்த விடயத்தில் நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நம்புகின்றேன். அதன்படி தையிட்டி விகாரை தொடர்பான மும்முக விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தேவையான தீர்வுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கண்டி மக்களின் ஆதரவுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் மீண்டும் அரசியலில் செயல்பட தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லொஹான் ரத்வத்த தெரிவித்துள்ளார். நேற்று மகாய பிரதேசத்தில் தனது இல்லத்தில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கடந்த பொது தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதுடன் சில துரதிர்ஷ்டமான காரணங்களினால் 3 மாதங்களாக தனது கட்சி அலுவலகம் மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் பொறுப்பு வழங்கப்பட்டால் அதை ஏற்க தயார் என்றும், தற்போதைய அரசாங்கம் பல வாக்குறுதிகளை அளித்தாலும் அவை நிறைவேற்றவில்லை என்றும் கூறினார்.
மேலும் கண்டி மாவட்டத்திற்காக தலைமை பொறுப்பை ஏற்க தயார் என்பதோடு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இலங்கையின் தலைமை பொறுப்பையும் ஏற்க தயாராக இருக்கிறேன் எனவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கட்சியின் வெற்றிக்காக முழு ஒத்துழைப்பையும் வழங்குவேன் என்றும் லோகான் ரத்வத் உறுதியளித்தார். தொடர்ந்து அனுருத்த ரத்வத்தையின் அரசியல் பயணத்தை கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதே தனது நோக்கம் எனவும் அதிகாரத்தை பெறுவதில் இல்லை, கண்டி மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதில் தான் அதிக அக்கறை செலுத்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். அதற்காகவே மீண்டும் தாம் அரசியலுக்கு திரும்ப திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் ஊழல் தொடர்பான பட்டியல்கள் தொடர்ந்து வெளியிடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அவர் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய போது ஊழல் பட்டியல்களை வெளியிடுவதை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்றும் அந்தந்த நிறுவனங்கள் இந்த நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றன என்றும் கூறினார். முன்னர் வெளியிடப்பட்ட பட்டியல்களில் இடம் பிடித்துள்ளவர்களை இதனை எதிர்த்து ஆபாசமாக கருத்து தெரிவிக்கும் நிலையில் இன்னமும் பல முக்கிய பட்டியல்கள் வெளியிடப்பட உள்ளன. இதேவேளை ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல்களில் இன்னமும் சில பகுதிகள் உள்ளன. அவற்றை சரியான சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தப்படும். இதற்கு பதிலாக தற்போது ஒரு முக்கியமான புதிய பட்டியல் தயாராகிக் கொண்டிருப்பதுடன் இது முன்பு வெளியிடப்பட்டதை போலல்லாது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பொறுப்பு கூற வேண்டியதாகவும் இருக்கும். இதில் அரசியல்வாதிகள் மட்டுமல்லாது பல முக்கியமான அதிகாரிகளும் அடங்கியுள்ளனர். அதனால் ஊழல் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தப்படும் என்றும் இதனை தடுக்க வெறும் முயற்சி செய்யக்கூடாது என்றும் அவர் கூறினார். வாகன இறக்குமதிக்காக இதுவரை 150 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் கட்டுப்பாடுகளை விதிக்கும் திட்டம் இல்லை என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இளம் தொழில் முனைவோர் பேரவையின் 26வது கூட்டத்தில் அண்மையில் கொழும்பில் உரையாற்றிய போது வங்கி கடன் கடிதங்கள் கண்காணிப்பு மற்றும் பொருளாதார நிலைமை குறித்து ஜனாதிபதி விளக்கம் அளித்திருந்தார். வாகன இறக்குமதிக்காக வங்கிகள் திறக்கும் கடன் கடிதங்கள் தினசரி அறிக்கைகள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். பொருளாதாரம் ஓரளவு சுதந்திரமாக இயங்க தற்போதைய வரவு செலவு திட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ள அதே நேரம் நிதி சார்ந்த கட்டுப்பாடுகளை குறைத்து சுதந்திரமான சந்தை இயக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நாடு வளர்ச்சி வேகத்தை அதிகரிக்க முடியும். பொருளாதாரத்தில் பெரும் அதிர்ச்சிகள் ஏற்படாமல் பாதுகாக்கும் வகையில் இந்த ஆண்டுக்கான நிதி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் ரூபாவின் மதிப்பு மீதான அழுத்தங்களை தடுக்க பொருளாதார தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் மிகுந்த கவனத்துடன் செயல்படுகின்றது. சில நிதி மற்றும் பொருளாதார தீர்மானங்களை சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.